I welcome you to learn English. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் இப்போ எங்கேயும் போகலை, சும்மா வெளியில் நின்றுட்டுருக்கேன். இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? அதை கண்டுபிடிக்கிறது தான் எக்ஸசைஸ். ஐ எம் நாட் கோயிங் எனிவேர், ஐ எம் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் அவுட் சைட். ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கும். வேர் ஆர் யூ கோயிங்? ஐ எம் நாட் கோயிங் எனிவேர், ஐ எம் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் அவுட் சைட். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ், ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் கேள்வியை கண்டுபிடிக்கணும். அவரோட குழந்தை பருவம் அவருக்கு நினைவில் இருக்கிறதா? மறந்துட்டாரா? எஸ், ஹீ டோட்டலி ஃபர்காட் எவ்ரிதிங். இது ஆன்சர். அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டஸ் ஹி ரிமெம்பர் ஹிஸ் சைல்ட்ஹுட்? அவரோட குழந்தை பருவம் அவருக்கு ஞாபகத்தில் இருக்கா? டஸ் ஹி ஃபர்கட்? அவர் மறக்கிறாரா? எஸ், ஹி டோட்டலி ஃபர்காட் எவ்ரிதிங். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ராங் ஆப்ஷன்ஸ். நீங்கள் உறுப்பினர் இல்லையா? அங்கே மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நோ, ஐ எம் நாட் எ மெம்பர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த கேள்வி எப்படி இருக்கும்? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆரண்ட் யூ எ மெம்பர்? நீங்கள் ஒரு மெம்பர் இல்லையா? இந்த ஆரண்ட் யூ அப்படிங்கிறது என்னது? ஆர் ப்ளஸ் நாட், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம், கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் தான் ஆரண்ட் யூ. ஆரண்ட் யூ மெம்பர்? மீட்டிங் இஸ் கோயிங் ஆன், அங்கே மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நோ, ஐ எம் நாட் எ மெம்பர். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ரிப்ளை, தேர் வாஸ் எ ஹெவி டிராஃபிக். அந்த பாலம் இன்னும் கட்டி முடிக்கலையா? பைபாஸ் ரோடு யூஸ் பண்ணியிருக்கலாம். பைபாஸ் ஸ்பெல்லிங் பாருங்கள், பிஒய்இ எழுதக்கூடாது. பிஒய்இ அப்படின்னா ஃபேர்வெல் அப்படின்னு அர்த்தம். நம்ம டாட்டா காமிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பை. பிஒய் தான் கரெக்டான வேர்டு. பிஒய்இ வேறு, பிஒய் வேறு, புறவழிச்சாலை அப்படின்னு அர்த்தம். ஸோ தெர் வாஸ் ஏ ஹெவி டிராஃபிக். அந்த பாலம் இன்னும் கட்டி முடிக்கலையா? பைபாஸ் ரோடு யூஸ் பண்ணியிருக்கலாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வுட் ஹேவ் அப்படின்னா இருந்திருக்கலாம், இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வுட் ஹேவ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹேவன்ட் தே பில்ட் எட் த பிரிட்ஜ்? இன்னும் அந்த பாலத்தை கட்டி முடிக்கலையா? யூ வுட் ஹேவ் யூஸ்டு பைபாஸ் ரோட். நீங்கள் பைபாஸ் ரோட் ட்ரை பண்ணியிருக்கலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ ரிலாக்ஸ் அண்ட் திங்க் ஓவர் இட். ரிலாக்ஸ் பண்ணுங்கள், அதை பற்றி யோசிங்க. எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, எனக்கு குழம்பி விட்டது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ டு நாட் நோ வாட் டு டூ. ஐ ஆம் கன்ஃபியூஸ்டு. நான் குழம்பிட்டேன், எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஐ டு நாட் நோ வாட் டு டூ, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. யூ ரிலாக்ஸ் அண்ட் திங்க் ஓவர் இட். நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், அகைன் அதை பற்றி திங்க் பண்ணுங்கள். டிட் யூ ஃபர்கட்? மறந்துட்டீங்களா? மறக்கவில்லை. நாம் மறக்க முடியுமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டிட் யூ ஃபர்கட்? டிட் நாட் ஃபர்கட். கேன் வி ஃபர்கட்? மறக்கவில்லை. கேன் வி ஃபர்கட்? மறக்க முடியுமா? ஐ டிட் நாட் ஃபர்கட் அப்படியும் இருக்கலாம். நான் மறக்கவில்லை. அது அண்டர்ஸ்டுட். அந்த ஐ அப்படிங்கிற அந்த ப்ரோனவுன் அண்டர்ஸ்டுட். ஒய் ஆர் தே ஒர்க்கிங் ஃபாஸ்ட்? ஏன் அவங்கெல்லாம் வேகமாக வேலை பார்க்குறாங்க? சீக்கிரமாக வேலை முடிப்பதற்காக அவர்கள் வேகமாக வேலை பார்க்கிறார்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். விரைவாக வேலை முடிப்பதற்காக, இன் ஆர்டர் டு ஃபினிஷ் ஒர்க் சூன், அவர்கள் வேகமாக வேலை பார்க்கிறார்கள். தே ஆர் ஒர்க்கிங் ஃபாஸ்ட். பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏனென்றால் அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் தே வாண்ட் டு ஃபினிஷ் ஒர்க் சூன். அந்த தமிழ் வாக்கியத்தில் ஏனென்றால் அப்படிங்கிற வார்த்தை இல்லை. ஸோ அந்த வாக்கியம் கரெக்டான ஆன்சராக வராது. இருந்தாலும்
பிகாஸ் தே வாண்ட் டு ஃபினிஷ் ஒர்க் சூன் அப்படிங்கிற ஆப்ஷனும் கரெக்ட். அதாவது அதையும் ஒரு ஆன்சராக சொல்ல முடியும். ஒய் ஆர் தே ஒர்க்கிங் ஃபாஸ்ட் பிகாஸ் தே வாண்ட் டு ஃபினிஷ் ஒர்க் சூன், அந்த மாதிரியும் சொல்லலாம். வேர் இஸ் த பிரின்சிபல்? முதல்வர் எங்கே இருக்கிறார்? வேர் இஸ் த பிரின்சிபல்? அவர் நேற்று சீக்கிரமே வந்து எல்லா கடிதங்களுக்கும் பதில் அளித்து விட்டார். இன்று அவர் விடுப்பில் இருக்கிறார். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த ஆன்சரில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். அதாவது பாஸ்ட் ஈவெண்ட், ஒரு பாஸ்ட் ஈவெண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள் இருந்துச்சுன்னா, முதல்ல நடந்த நிகழ்வை, ஃபர்ஸ்ட் நடந்த ஈவெண்ட்டை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். He had come yesterday and signed all the letters. Today he is on leave. So first வந்தது, he had come yesterday. அதுக்கப்புறம் சைன் பண்ணது, அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். and signed all the letters. இன்னைக்கு அவர் லீவில் இருக்கிறாரு. Today he is on leave. இந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துடுது. Where is the book? புக் எங்கே இருக்குது? அந்த புத்தகம் இந்த வகுப்பு மாணவனால் எடுத்து செல்லப்பட்டு விட்டது. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ஈஸியாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நிகழ்காலத்தில் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு, அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். இந்த சென்டென்ஸ் த புக் இஸ் டேக்கன் பை திஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது பாசிவ் ஃபார்மில் இருக்குது. த புக் இஸ் டேக்கன் பை திஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட், அந்த புத்தகம் இந்த வகுப்பு மாணவனால் எடுத்து செல்லப்பட்டு விட்டது. அதர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சரியாக ஆன்சர் வராது. திஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட் டேக்ஸ் தட் புக், இந்த வகுப்பு மாணவர் அந்த புக்கை எடுக்கிறார் அப்படின்னு வரும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். த புக் வாஸ் டேக்கன் அப்படின்னு இருக்கு. ஸோ கொஸ்டின் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால ஆன்சரும் பாசிவ் ஃபார்மில் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. த புக் இஸ் டேக்கன், வாஸ் டேக்கன் வராது. ஷால் வி ஃபினிஷ் திஸ் எக்ஸசைஸ்? சரி, மேலும் சில பயிற்சிகளை அடுத்த வீடியோவில் செய்வோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ கொஸ்டினில் ஷால் இருக்கிறதுனால ஆன்சர்லேயும் அந்த ஷால் கொண்டு வரோம். எஸ், வி ஷால். வி வில் டூ மோர் எக்ஸசைசஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. நாம் மேலும் சில பயிற்சிகளை அடுத்த வீடியோவில் செய்வோம். எஸ், வி டூ மோர் எக்ஸசைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. எஸ், வி டிட் மோர் எக்ஸசைஸ். அந்த வி டூ அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், வி டிட் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். கொஸ்டின் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கிறதுனால ஆன்சர்லேயும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் கொண்டு வர்றோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் பண்ணோம். இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அதில் இருக்கிற வார்த்தைகள், டென்சஸ் எப்படியெல்லாம் மாறும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பேசணுன்னா ஈஸியாக நம்மளால் இங்கிலீஷில் நம்மளுடைய தாட்ஸை கன்வே பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.